குடல் இறக்கம், குடல் எல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது இல்லை, அதுக்காக என்ன இருக்குது, நிறைய லேயர் இருக்குது இங்கே. ப்ரொடெக்ஷன் ஒரு பெரிட்டோனியம்னு ஒரு லேயர் இருக்குது, அது ரெக்டஸ் ஷீத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த ரெக்டஸ் ஷீட்டில் தான் சில இடங்களில் துவாரங்கள் இருக்கும். எப்படி துவாரம் இருக்குன்னா, ஆண்களை எடுத்துக்கிட்டோன்னா டெஸ்டிஸ் வந்து விதைக்கொட்டை இருக்கு இல்லையா, அதான் டெஸ்டிஸு. அது வந்து வயிற்றுக்கு உள்ளே தான் இருக்கும். அது குழந்தை பிறக்கும் போது தான் அந்த அன்றைக்கு அல்லது 2 நாளில் தான் கீழே வரும். அது ஒரு சின்ன துவாரத்து வழியாக தான் கீழே இறங்கி வரும். அப்போ அதில் வந்து அது இன்கியூனல் கெனால் இங்கேருந்து அப்படி போய் கீழே வந்து லாட்ஜ் ஆகும். ஏன் அங்கே வந்து கொண்டு வச்சுருக்குன்னா, பாடி டெம்பரேச்சரை விட 1 டிகிரி குறையாக இருந்தால் தான் அங்கே வேலை நடக்கும். இல்லைன்னா அது டெஸ்டிஸ் வந்து ஒழுங்காக வேலை பார்க்காது. அதனுடைய ஸ்பெமட்டோஜெனசிஸ், அந்த உயிர் அணுக்கள் உற்பத்தி ஆகிறது சரியாக இருக்காது. அதனால் ஆண்டவனாக பார்த்தா அங்கே ஒரு ஏசி பண்ணி கம்பார்ட்மெண்ட்டு கீழே கொண்டு வச்சுருக்கான். அதுக்கு ஏசி தேவைப்படுது. அதனால் கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தனியாக வச்சுருக்கான் ஆண்டவன். அதுக்கு அந்த டைமில் கீழே இறங்கி வரும். சரி, குழந்தைகளை குளிப்பாட்டும் போது பார்த்துருப்பீங்க, வெதர் காணாமலே போயிடும். அப்படி டப்புக்குன்னு கிரிமேஸ்டிக் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று உண்டு, அது மேலே ஏறி உள்ளே போய் உட்காந்துக்கிடும். அப்புறம் நம்ம அப்படி லேசாக அப்படி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தோம்னா அங்கே வந்து கீழே வரும். அப்போ என்ன அர்த்தம், அங்கே மேலே இருந்தால் கீழே வந்திருக்கு. அந்த நேரத்தில் உடனே அது க்ளோஸ் ஆகிரும். அந்த ஓப்பனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ஆனால் அது ஒரு வீக் பாயிண்ட். அப்போ சிலருக்கு வந்து கன்ஜெனிட்டல் பிறவிலேயே அது கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்போ பிறவிலே கூட சில குழந்தைகளுக்கு அந்த இடம் வீக்காக இருக்கனால அது வழியாக குடல் கீழே இறங்கி வரலாம். அது கன்ஜெனிட்டல் ஹெர்னியா. மற்றபடி வயசானவங்களுக்கு வெயிட் லிஃப்டர்ஸ், கிரானிக் பயங்கர இருமல், மாதக்கணக்கில் இருமுறது, அல்லது கான்ஸ்டிபேஷன், கிரானிக் கான்ஸ்டிபேஷன், அல்லது நீர் போகாமல் முக்கிக்கிட்டே இருப்பாங்க, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் உள்ளவங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு அந்த வீக் பாயிண்டில் என்னாகும், இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்றுக்குள்ளே உள்ள ப்ரெஷர் லோட் ஆகும்ல. அப்போ அந்த வீக் பாயிண்ட் வழியாக குடல் வந்து அந்த ஜவ்வு குடல் எல்லாம் கீழே இறங்கி வரும். அதான் குடல் இறக்கம்ங்கிறது. அப்போ என்ன பண்ணணும், இந்த குடல் கீழே இறங்கி வர்றதை உள்ளே தள்ளி அந்த துவாரத்தை ரிப்பேர் பண்ணி மூடிட்டு, அதுக்கு மேலே இன்னொரு மெஷ்ஷு, ப்ரோலின் மெஷின் இருக்குது, அதை வச்சு திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப வராத முறையில் ஒரு அடைச்சிட்டாங்கன்னா அந்த மெஷ் வந்து நம்ம டிஷ்யூவோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதை செமிச்ச மாதிரி ஆகிடும். ஆனால் மெஷ்ஷு உள்ளே தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் நம்ம ஃபைப்ரஸ் டிஷ்யூக்கும் அதில் உள்ள நம்ம தசையில் உள்ள நார்களுக்கும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் ஆகி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிரும். அது கீழே இறங்க விடாது. இதுதான் அது ஹெர்னியாங்கிறது. மற்றபடி இன்ஸ்டியூஷனல் ஹெர்னியா, ஒரு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அந்த ஜவ்வில் கொஞ்சம் வீக் பாயிண்ட் இருந்து அது வழியாக ஒரு தையல் விட்டு வரலாம், அல்லது ஒரு இடம் கொஞ்சம் வீக்காக இருந்து அது வழியாக அந்த ஜவ் வழியாக வரலாம். அது மாதிரி இன்ஸ்டியூஷனல் ஹெர்னியா. சிலருக்கு அம்பலிக்கஸில் இருக்கும், தொப்புள் கொடிக்கு வெட்டின இடத்துல ஒரு வீக்காக இருக்கும். நீங்கள் இருமும்போது தும்மும்போதெல்லாம் குழந்தைக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோலிக்காய் மாதிரி வந்துட்டு உள்ளே போயிடும். அம்பலிக்கல் ஹெர்னியா அது வயசானவாக பெருசாகிற வாய்ப்பு இருக்குது. அது இன்ஸ்டியூஷனல் ஹெர்னியா, அம்பலிக்கல் ஹெர்னியா, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் குடல் வந்து துருத்திக்கிட்டு வெளியில் வருதோ அது பேர் ஹெர்னியா. அது எங்கே வேணும், டைப்ரமேட்டிக் ஹெர்னியாங்கிறது நமக்கு உதரவிதானத்தில் அங்கேருந்தும் டைப்ரத்தில் சின்ன ஒரு வீக் பாயிண்ட் இருந்தால் நீங்கள் இரும்போது அங்கேயும் போகலாம். அதனால் டைப்ரமேட்டிக் ஹெர்னியா எங்கே அப்படி துருத்திக்கிட்டு வெளியில் வந்ததுன்னா அது பேர் ஹெர்னியா. அது எங்கே வேணாலும் வரலாம். இன்குனல் ஹெர்னியாங்கிறது தான் சாதாரணமாக நம்ம பார்க்குறது. அது வென்ட்ரல் ஹெர்னியாங்கிறது மத்தியில் வரலாம். ஸ்காரில் வரும்போது அது இன்ஸ்டியூஷனல் ஹெர்னியா. எதுவாக இருந்தாலும் ரிப்பேர் பண்ணணும், சர்ஜிக்கல் ரிப்பேர் தான் அதுக்கு வைத்தியம்.